வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம அசர்பைஜான் ஃபேமஸாக இருக்கிற அந்த ஃப்ளேமிங் டவர் பார்க்க போகிறோம். நம்ம ஏரியா பஸ் இருக்குது. இந்த ஃப்ளேம் டவர் ஒரு மலை மேலே இருக்குது. அதனால் பஸ்ஸு அடிக்கடி இருக்கிற பஸ்ஸை வந்தாச்சு. இதுதான் அந்த ஃப்ளேமிங் டவர். எவ்வளோ சூப்பராக இருக்கும். இது நம்ம இந்த இதுன்னு சொல்கிறாங்க, அது என்ன, நெருப்பு நாடு. ஏன்னா கேஸும் இயற்கை வாயுகளும் நிறைஞ்ச ஊருனால இதுக்கு அதை ஞாபகமாக இது அந்த 3 பக்கம் கேஸ் அடுப்பில் பார்த்திங்கன்னா 3 ஃப்ளேமு இருக்குல்ல, அந்த மாதிரி மாடல் மாதிரி ஒரு மாதிரி 3 பக்கம் அந்த இது வேறு மாதிரி தீச்சுடர் முடிஞ்ச மாதிரி அந்த சுடர் கோப்புறாங்க. ஃப்ளேமிங் டவர் சொல்கிறாங்க. பக்கத்துலேயே ஒரு நினைவு, இந்த அசர்பைஜான் நினைவு போரில் இறந்து போனவங்க நினைவகம் ஒன்று வச்சுருக்காங்க சைடில். அதில் உள்ள அலௌடு இல்லை, ஃபுல்லாக இணைச்சி வச்சுருக்காங்க. நல்லா தூங்கலாம். இது சின்னதாக இருந்தாலும் நல்லா சூப்பராக செஞ்சுக்கிறோம். இதே ஒரு சின்ன மசூதி இருக்குது, அதில் போய் பார்ப்போம். அந்த பக்கமாக அந்த மசூதி பக்கத்தில் இருக்கிறது தான் கீழே மேலே ஒரு இது மாதிரி வச்சுருக்காங்க, வேன் மாதிரி. அது அப்புறம் இது இந்த பார்த்தீங்கன்னாக்கா 2007 ஆரம்பித்து 2013 இந்த இது கட்டி முடிச்சிருக்காங்க. இது செலவு பண்ணுறதுக்கு 350 பில்லியன் அமெரிக்க டாலர் இருக்குது. இதோட உயரங்க பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு ஃப்ளேம் ஒவ்வொரு உயரம். ஒன்று 182 மீட்ரு, இன்னொன்று 165 மீட்ரு, இன்னொன்று 161 மீட்ரு. இதில் மொத்தம் 33 தளங்கள் இருக்குது. 130 குடியிருப்பு இருக்குது. இது கூட பேரமெண்ட்னு ஹோட்டல் கூட ஒன்று இருக்குது. இதுதான் அந்த போரில் உயிர்நீத்த இராணுவ வீரர்களுக்கு நினைவு தூண் வச்சுருக்காங்க. எல்லாம் எவ்வளோலாம் ஃபுல்லாக அசர்பைஜானில் தான் இருக்கும். இங்கிலீஷு மருந்து கூட இருக்காது. அதை நம்ம பார்த்து வரலே தான் இறந்தவர்களுடைய இது பாரு. ஒருத்தர் யார், அவங்க ஹிஸ்ட்ரி ஏந்தது வரைக்கும், இறந்த வரைக்கும் கல்வெட்டு இந்த பக்கட்டும் இருக்குது, ஆப்போசிட் சைட்லேயும் இருக்குது. எவ்வளோ கல் நினைவு பொதுவாக நினைவாளை வச்சுட்டு யார் யார் இருந்தாங்க அவங்களுடைய இது எல்லாச்சும் இந்த மாதிரி தான் நம்ம இதில் கூட பார்த்துருக்கோம். உஸ்பெஸ்கிஸ்தானில் அந்த மாதிரி மனசு. இது பார்த்திங்கன்னா இதில் சாயங்காலம் டயத்தில் பார்த்திங்கனாக்கா சாயங்காலம் தான் இன்னும் நல்லாயிருக்கும். அசர்பைஜானில் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் காலம்புறம் ஒரு இடம் வரலாம், சாயங்காலம் ஒரு இடம் வரும். ஏன்னா சாயங்காலம் ஃபுல்லாக லைட்டிங்கு 7:30 மணிக்கு போனீங்கன்னாக்கா ஃபுல்லாக எல்இடி லைட்டிங்கில் பண்ணியிருப்பாங்க. ஆனால் எங்கே இருந்தாலும் தெரியும். தேசிய கொடி வரும், அப்படி பறக்கிற மாதிரி கட்டுவாங்க. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 2 நிமிஷம் கழிச்சு அப்புறமேல அந்த ஃப்ளேமு எரிய மாதிரி கலராக ஃப்ளேம் கட்டுவாங்க. நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. வியூ பாருங்கள் மக்களே. இதுலேருந்து எவ்வளோ நம்ம ஹைட்டில் இருக்கும் பாருங்கள். கீழே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இறங்கி நேராக போக வேண்டியது தான். நம்ம அதை அவருக்கு அந்த ஆர்ச்சி மாதிரி பாருங்கள், அதான் காஸ்பியன் சி. அந்த இடத்துக்கு தான் நம்ம போனோம். காஸ்பியன் சி கீழே இறங்கி நடந்தே போகலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்குது. இங்கேருந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி இது மாதிரி வச்சுருக்காங்க, விஞ்சி மாதிரி வச்சுருக்காங்க பஸ்ஸு. அதில் போகலாம். அதில் கீழேருந்து வரத்துக்கு 1 மணி நேரத்தில் இதை வாங்குறாங்க, 50 ரூபா வாங்குறாங்க.
அது மாதிரி கீழே இறங்கி போயிடலாம். வயசாக முடியாதவங்க கீழேருந்து ஏறி வரலாம். அந்த மாதிரி இருக்குது. நம்ம பஸ்ஸில் வந்துவிட்டோம் மேலே. இப்போ போகிறப்ப நடந்தே போவோம். அப்போ தான் நிறைய இடம் நம்ம பார்க்குறதுக்கு நல்லா வசதியாக இருக்கும். கீழே இதுதான் அந்த இது சொன்ன விஞ்சி மாதிரி இங்கேருந்து மேலே ஸ்டேஷன் இருக்குது. இறங்கி அந்த விஞ்சில் ஏறினா நேராக டவுனில் போயிடும். அந்த மாதிரி கீழே அந்த ஸ்டேஷன் இருக்குது. அங்கேருந்து ஏறினா மேலே வந்துருக்காங்க. 1 மணி நேரத்துக்குள்ளே வாங்குறாங்க. 1 மணி நேரம் நம்ம ஊருக்கு 50 ரூபா. ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. ஆனால் நம்ம நடந்தே போவாங்க. நிறைய இடங்களை பார்த்துட்டு போகலாம். இப்போ ஸ்டெப் வழியாக வெள்ளமாக கீழே படிப்படியாக இறங்கி தான் போவோம். நல்லா அருமையாக சூப்பராக கட்டி வச்சுருக்காங்க. அந்த பக்கம் ஏறுற வழி, அதே மாதிரியே படி இந்த பக்கம் இறங்குறதுக்கு. இது கட்டணம்னு ஒன்றும் கிடையாது. ஏதாவது ஃப்ரீயாக மேலே வந்து பார்க்க வேண்டியது தான். ஆனால் எங்கே அசர்பைஜானில் பாகுல எங்கே போனாலும் சரி, எங்கேருந்து வேணாலும் பார்க்கலாம். வேறு 8 டவர் இப்போ அந்த 3 டவருக்கு கீழே ஒரு கூண்டு மாதிரி, அதுதான் இங்கேருந்து ஏறுற இடம். இந்த விஞ்சில் ஏறுறதுக்கு இங்கேருந்து ஏறி மேலே போகலாம். கீழே ஒரு பெரிய பார்க்கு. பக்கத்தில் ஒரு பெருசாக தெரியுதா இல்லையா, அதுதான் கார்பெட் மியூசியம். எல்லாம் பக்கத்துலேயே தான் இருக்குது. ஒன்றும் இல்லை. இது ஒரு பார்க்கு. நம்ம அங்கேருந்து பஸ்ஸில் ஏறி இந்த விஞ்சி வழியாக நடந்து போனால் பஸ்லேயும் போனால் இதில் இங்கே டவர் போகும்போது கீழே வர்றதுக்கு இந்த இடத்துக்கு வந்துடும். இந்த பார்க்குன்னு இடம் சொல்லி வந்து இறங்கினா சரியாக இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது மாதிரி என்ன பார்க் போட்டுருக்கு, மில்லி பார்க். அதுவும் இதில் தான் போட்டு வச்சுருக்கான். இந்த மில்லி பார்க்குன்றது பாக்கியெல்லாம் ஃபுல்லாக அசர்பைஜானில் போட்டிருக்கான். இதுதான் அந்த கார்பெட் மியூசியம் வளர்த்து இருக்குது. இங்கே இது ஃபுல்லாக வந்து நல்லா மக்களை இது பண்ணுறதுக்காக சுற்றிலும் பார்க்கு மாதிரி கட்டி பார்க்லேயே ஓரத்தில் ஃபுல்லாக படகு வச்சுருக்காங்க, ஏறி சவாரி பண்ணுற மாதிரி. இதுதான் அந்த கார்பெட் மியூசியம். இதுக்கு வந்து 10 மணி நேரத்து நம்ம ஊருக்கு 500 ரூபா வாங்குகிறோம். அது அவ்வளோ பார்க்குறதுக்கு அவ்வளோ இல்லை தான் நம்ம போகலை, அதை ஸ்கிப் பண்ணியாச்சு. இல்லை போட்டிங் அப்படியே ஜாலியாக ரவுண்டு வர வேண்டியது தான். அசர்பைஜான் கொடி பறக்குது. எல்லாம் பாருங்கள். முக்கால்வாசி பார்த்திங்கன்னா எல்லாம் நம்ம டெல்லி இந்தியாவிலேருந்து நிறைய பேர் வந்துருக்காங்க. நிறைய தான் அளவுட்டே போனோம். கார்பெட் மியூசியம் பக்கத்தில். கார்பெட் மியூசியத்துக்கு பின்னாடியே தான் கார்பெட். அந்த கார்பெட் எப்படி இருக்கும் அந்த மாதிரி நல்லா உருண்டையாக இந்த பில்டிங்கோட ஸ்ட்ரக்சரை பார்த்தாவே சூப்பராக இருக்கும். ஃபாரினர்ஸு யூரோப்பியன்ஸ் வந்து குவிகிறாங்க. இங்கே துபாயிலேருந்து இது வந்து அசர்பைஜான் பக்கம். இது பக்கத்துலேயே நெருங்கிய நாட்டில் பார்த்திங்கன்னா நிறைய நம்ம அசர்பைஜான் எடுத்திங்கன்னா பார்த்தாவே பக்கத்தில் இருக்கும். அர்மேனியா இருக்குது, ஜார்ஜியா இருக்குது, அப்புறம் துபாய் இருக்குது, ஈரான் இருக்குது. நிறைய கண்ட்ரிஸ் பக்கத்தில் இருக்குது. ஆனால் எல்லாம் அது அதுக்கு அந்த மாதிரி விசா எடுத்துகிட்டு போகணும். அதெல்லாம் வந்து இங்கே எல்லாம் நெருக்கமாக இருக்கிறதுனால மக்கள்லாம் வந்து எல்லாம் 1 வீக் லீவு அப்படி அந்த மாதிரி இதெல்லாம் கிடைச்சாங்க. நேராக இங்கே வந்துடுறாங்க. அசர்பைஜானோட பணமதிப்பு பார்த்திங்கன்னா நம்மளோட வந்து நம்ம இது 50 ரூபா ஒரு மணாத்து. அப்போ எவ்வளோ வேல்யூ இருக்குங்க. ஆனால் எல்லாம் சீப்பாக தான் இருக்குது. அதாவது எங்கே பஸ்ஸில் போய் போனாலும்
0.50 மணி நேரத்துக்கு தான். எங்கே பஸ்ஸில் வேணால் போய்க்கலாம், எங்கே வேணால் போய்க்கலாம். அந்த மாதிரி மெட்ரோ எப்படி செட் பண்ணி வச்சுக்கலாம் பாருங்க. ஃபுல்லாக வாக்கிங் ப்ளேஸ் தான். அந்த பக்கம் காஸ்பியன் சி. இது அந்த மால் டெனிஸ் மால் அப்படின்னா அப்படியே மேலே வேறு ஃப்ளைவிங் டவர் பார்த்துட்டு அந்த விஞ்சியில் கீழே இறங்கி உள்ளே வந்தீங்கன்னா ஏற்ற மாதிரி இந்த மாலு நம்ம குழந்தைகள் நம்ம இது மாதிரி இங்கே வந்து விளையாட்டு இதுக்கு பார்த்திங்கன்னா தனித்தனியாக நம்ம இதுவாக மாதிரி எல்லாம் இது சேர்க்குறது டாய்ஸ் எல்லாம் வச்சு லைவ்லேயே எல்லாம் விளையாடுற மாதிரி பிள்ளைங்கள்லாம் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. நம்ம ஊரில் எல்லாம் மாலில் போனால் வாங்கிட்டு தான் போவோம். இங்கே வந்து விளையாடுற மாதிரி அந்த பிள்ளைங்களை விட்டாக போவோம். ஒன்று கார் விடுவோம், அந்த இது எல்லாம் சேர்க்குறது எவ்வளோ விதமான விளையாட்டு எல்லாம் குழந்தைகளோட இருந்தால் நல்லா பொழுதுக்குவோம். பிள்ளைங்களை எவ்வளோ ஆர்வமாக விளையாடுது. தலைவர் பார்த்த ஒன்று அந்த வீடியோ எடுத்துக்கிட்டு பார்த்து கொஞ்சம் டைம் பாஸ் பண்ணிட்டு அங்கே இதெல்லாம் இருந்து சாப்பாட்டு கடைலாம் சாப்பிட்டுட்டு அப்படியே காஸ்பியன் சீயோட அழகை ரசிச்சுக்கிட்டு அப்படியே போக 2 பக்கம் பார்க்கு தான். சரி, நம்ம அந்த வளைவு மாதிரி இருக்கு பாருங்கள், ஆர்ச். அது வரைக்கும் கிட்டத்தட்ட அது ஒரு 3 கிலோமீட்டர் இருக்கும். ஆனால் கடற்கரை ஓரத்துலேயே தான் இருக்கும். ஆனால் இது வந்து ஆக்சுவலாக காஸ்பியன் சீன்றது வந்து காஸ்பியன் கடல் கிடையாது. அது வந்து இது ஏரி, ஒரு பெரிய ஏரி. அது வந்து காஸ்பியன் சீன்னு சொல்கிறோம். எவ்வளோ அகலமான இடம் பாருங்க. கடற்கரை விட்டு அந்த பக்கம் இது மெயின் ரோடு அந்த பக்கம் போகுது. காஃபி ஷாப்பு எல்லாம் அது மக்கள்லாம் இருந்து ஜாலியாக நம்ம பேசிக்கிட்டு ஜாலியாக போயிடும் பாருங்க. நல்லா நீட்னஸ், அவ்வளோ நீட்டு. ஒரு குப்பை பார்க்க முடியல பாருங்க. சாயங்கால சமயத்தில் இன்னும் கூட்டம் ஆகும். அது நம்ம அந்த நைட்டு உள்ளதுக்கே தனியாக வீடியோ போடுறோம். அடுத்த மாதிரி அப்போ பார்த்திங்கன்னா இதோட லைட்டிங் இந்த டைத்தில் பார்த்திங்கன்னா இதோட லைட்டிங் பார்த்திங்கன்னா இன்னும் செம்ம சூப்பராக இருக்கும். இங்கேருந்து பார்த்தாக்கவே ஃப்ளேம் டவர்லாம் போடுறது. ஃப்ளேம் டவர் அசர்பைஜானில் எங்கே போடலாம் தெரியும். இங்கே பார்த்தாக்கா இன்னும் அற்புதமாக இருக்கும் நைட் இது. அந்த லைட்டிங் இது பார்த்திங்கனாக்கா நல்லா ஃபேமிலியாக போகுது மக்கள். கடல் தண்ணி எது குடிக்கலாம், உப்பு கறிக்குவான்னு தெரில. ஆனால் தண்ணியில் இறங்கி பார்த்தாக்க ஒரே கருப்பாக இருக்கும். இதுக்கு இன்னொரு பேர் கூட இருக்குது, பிளாக் சிட்டி. பிளாக் சிட்டின்னு கூப்பிட்றாங்க. அது நடுவுலையே கடல் ஏரி உள்ள நடுவில் போகிற மாதிரி பாதை கட்டி வச்சுருக்காங்க. அங்கேருந்து அந்த ஃபுல் வியூ பார்க்கலாம். அங்கே ஒரு டவர் இருக்குது பாருங்கள். அது நேரம் இது இருக்குது, ஹோட்டல் இருக்குது. அங்கே கொண்டு போய் சாப்பிட்லாம். நம்ம எங்கே இருந்தோம் பாருங்கள், மேலேருந்து கிட்டத்தட்ட 4 கிலோமீட்டர் லீவ் அப்படியே நடந்தாடியே வந்தாச்சு. ஐ லவ் பாபு எல்லாம் அங்கே ஃபோட்டோ எடுத்துக்க வேண்டியதுதான். மக்கள் எப்படி அட்ராக்ட் பண்ணுறாங்க பாருங்கள். டிசைனாக பண்ணி எல்லாம் அங்கங்கே ஒரு கட்டடங்கள், பழைய மாடல் கட்டடங்கள் மாதிரி அதே மாதிரி மாடலில் டிவி டவரு இல்லை கண்ணாடியிலே செஞ்சிருவேன். பெரிய பெரிய பில்டிங்லாம் இருக்கும். இந்த ஆர்சிக்கிட்ட வந்தாச்சு. இங்கேருந்து நடந்த ஒரு 2 கிலோமீட்டர் நடந்து போனால் நம்ம ரூமுக்கு போயிடலாம். மெயினான இடத்துக்கு சாலை ஓரத்துலேயே பாருங்க. இந்த மாதிரி டிசைனிங் வந்து நிறையா தோட்டங்கள், ரோஜா தோட்டம்,
அப்போல்லாம் இந்த காக்டெக்ஸ் அப்படின்வாங்க, அது பாலைவனத்தில் வளரும்ல அந்த மாதிரி இதெல்லாம் நல்லா பெருசு பெருசாக கடற்கரை இந்த ஓரத்துலேயே ஃபுல்லாக பயிர் பண்ணியிருக்காங்க. ஆர்டிஸ்ட் வரைகிற மாதிரி கடற்கரையை பார்த்து அப்படியே வரைகிறார். அந்த மாதிரி ஒரு சிலை பிரம்மாண்டம் அடிக்கிறது. இந்த ஃப்ளேம் டவர் நைட் டைத்தில் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் கலர்லாம். இந்த எல்இடி லைட் இல்லை, கேஸ்பியன் சி பார்க்க நம்ம ரூம் பக்கத்தில் ஈவினிங் வந்துடலாம், இங்கே வரலாம். அதே மாதிரி அந்த நிசாம் ஸ்ட்ரீட்டும் இருக்குது. ஆனால் அந்த 28 மே 28 அந்த மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்துலேயே நம்ம இந்த ரூம் போட்டது முன்னாடி உள்ளதில் இருக்குது. எந்த சென்ட்ரல் பாகு சிஸ்டம் அந்த ஹாஸ்டலில் போட்டுட்டிங்கன்னா நம்ம அடிக்கடி வந்துக்கலாம். கொஞ்சம் தூரத்துக்கு போகிறதுக்கு ஏன்னா பஸ் ஸ்டாண்டு பக்கம் இருக்கலாம், அங்கே போயிடலாம். இந்த கள்ளி செடி காக்டஸ் டிசைனாக வச்சுருக்கான். அதனால் உள்ளே போய் யாராவது தொட போகிறாங்கன்னா இந்த பக்கம் அந்த பக்கம் அதுக்கு வேலி கூழாங்கல் வச்சு அது அவ்வளோ டிசைன். மக்கள்லாம் வந்து எல்லாம் ஃப்ரெண்ட்லியாக பழகுறாங்க. பல்வேறு நாட்டு மக்கள்லாம் வராங்க. என்னென்னமோ கட்டிட்டு வேணும் கடல் இது கடல் ஓரத்துலேயே நான் பண்ணி சாப்பிட்ற ஈவினிங் இருக்கணும்னா ஃபுல்லாக சாப்பாடு தான். இதுக்கு பக்கத்துலேயே ஒரு ரோடு இருக்குது. அந்த ரோட்டில் பார்த்தா ஈவினிங்லாம் ஃபுல்லாக ரோட்டோர கடைகள் தான் அந்த மாதிரி வச்சுருக்கான்.